Praise the Lord. 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, விஞ்ஞானங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே நம்முடைய பட்டம், பதவி, உயர்வுகள் இவைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்முடைய நாட்களை எண்ணுகின்ற அறிவை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறது. வருஷத்திற்கு ஒரு முறை ஒரு பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது எனக்கு இத்தனை வயதாகி விட்டது என்று சொல்லி நாட்களை எண்ணுகிறது அல்ல. தேவனுக்கிடத்துல போய் சேர்கிறதற்கு முன்பதாக ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக நான் என்ன செய்தேன், எதை செய்து முடிக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு நாளையும் வீணடிக்காமல் தேவனுக்காக எப்படி வாழ்வது என்கின்றதான ஞானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நாட்கள் பொல்லாதவர்களானபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நாளிலேயும் நாட்களை அப்படித்தான் ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனிடத்திலே, ஆண்டவரே, நாங்கள் ஞானம் உணவலாக எங்களுடைய நாட்களை எண்ணுகிறதற்கு எங்களுடைய கிருபைகளை கொடுத்தள்ளும் என்று சொல்லி அவரை நோக்கி கேட்டு நாம் அவரை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உன் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ? ஆமாண்டவரே, நாங்கள் வாழ்கின்ற நாட்களை நாங்கள் எண்ணி, ஆண்டவரே, விஞ்ஞானம் வளர்கின்ற இந்த காலகட்டங்களிலே உமக்காக நாங்கள் எப்படி வாழ வேண்டும், உம்மை எப்படி அறிவிக்க வேண்டும், நாங்கள் உம்மிடத்துல வந்து சேருகின்ற பொழுது ஆண்டவரே, ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆண்டவரே, நாங்களுடைய பரலோக ராஜ்யத்திற்கென்று தகுதிப்படுத்தினவர்களாக, ஆயத்தப்படுத்தினவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டுமே. அந்த அறிவை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையினாலே முடிசூட்டிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. God bless you. Have a blessed day.